அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்குது. சொல்லுங்க. அது இல்லப்பா, நான் அந்த எம்பெருமானிடம் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தா, அதனால அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா 48 நாளைக்கு 25 பேருக்கு 3 வேளையும் அன்னதானம் கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். 3 வேளையும் அன்னதானம் கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். அது இல்லப்பா, அந்த எம்பெருமான் என்ன இன்னைக்கு ரொம்ப சோதிக்கிறாருப்பா. அதுல 25 பேருக்கு நான் 23 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். ஐயோ, இன்னும் 2 பொட்டலம் இருக்குதுப்பா. அதை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அதனாலதான் நீங்க அதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு வந்தேன். ஐயா, நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? அதுவும் எங்களை பார்த்து. அது இல்லப்பா, இப்பெல்லாம் இதை வாங்கறதுக்கு எல்லாம் கௌரவம் பாக்குறாங்க. என்னடா வந்தமா கொடுத்தமான்னு கோம பிரசங்கம் பண்ணுறான். ஐயா குடு குடு. டேய் மச்சான், டீமா பசி வைதிக்குது. அது இல்லப்பா, இப்போ அந்த சிவன் என்ன கை விடல. நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கவலையே போடாதீங்க. ஆமா, டெய்லி வருவீங்களா இங்க? இன்னும் 18 நாளைக்கு வருவேன். 18 நாளைக்கா? அப்பாடா மச்சான், 18 நாள் நீ வரீங்களே? 3 வேளை சந்தோஷமா இருக்கும். ஏய், நீ ஒரு பிரசங்கம் பண்ணாத, வாடா வந்து சாப்பிடு. வீட்டுக்கே போவானா மாமா?
அவர்களையும் வர சொல்லப்பா. மன்னிக்கவும், தங்கள் அனுமதி இல்லாமலேயே நான் அவர்களை வரச் சொல்லிவிட்டேன். இதற்கு ஏனப்பா மன்னிப்பு? சரியாகத்தானே சொல்லியிருக்கிறாய். அப்பா, நான் பள்ளிக்கு விட்டு வரும் வழியில் நம் சோதரியார்களையும் பார்த்தேன். அவர்களும் சற்று நேரத்தில் தங்களை காணொழுதாக சரி சம்பந்தா, நீ உள்ளே சென்று கை கால் முகம் கழுவிவிட்டு பூஜைக்கு தேவையானவற்றை எடுத்து வை. தங்கள் ஓம் நம சிவாய. பண்டு உலகங்கள் ஏழும் படைத்து திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. ஐயா, நாம இந்த ஆண்டு போக போற நடைபெற ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டோம். வழக்கம் போலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க நேரம் காலம் எந்த இடம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சிவனடியார்கள் அனைவருக்கும் சொல்லி விடுவோம். நிச்சயமாக நிச்சயமாக. ஆஹா, அற்புதம். நம்ம சம்பந்தனை பாத்தீங்களா? இந்த சின்ன வயசுல இறைபக்தி, பெரியவங்களை வணங்குறது, தமிழ் பற்று, இது எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்க ஏதேதோ வழித்தடம் மாறி தவறுதான வழிகள் போயிட்டு இருக்காங்க. நம்ம சமுத்திர பாத்தீங்கன்னா வர்றவங்களை உபசரிப்பதும் கவனிப்பதும் அப்படியே மரபு படி செய்யறாங்க. எல்லாம் ஐயாவின் வளர்ப்பு முறைதானே. அம்மையும் அப்பனுமாக அவனிருந்து வழிகாட்டுகிறான். நான் வெறும் காவலாளி. அடியவர்களே, நமது நடைபயணத்தை நாளை மறுதினம் அதிகாலை 4 மணிக்கே நமது மலர்வனத்திலிருந்து துவங்கிவிடலாம். அது சமயம் அடியவர்கள் அனைவரையும் ஒருவர் தவறாது இணைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ஆணைப்படியே நாங்கள் இப்பொழுது விடைபெறுகிறோம். ஐயோ எப்பா சோறு போடுறத சோறு போட எம்மா கொண்ட குடும்பம் பாத யாத்திரையாமா. ஐயோ நடக்குமாடா மச்சான், தாத்தா கூட கல்ல தர்றாரு. எப்பா மயக்கம் வந்துடும் எனக்கு. இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கிறாரு. ஆனா இவனுக்கு மட்டும் அப்படியே நடந்து வரானுடா. இவன் என்ன ஜூஸ் குடிச்சு வரானா வயல இருக்குண்டா, நம்ப முடியாது. எவ்வளோ தூரம் இவன் வேற முந்திரி கொட்டை மாதிரி வரான். இவங்க அப்பா வேற நம்ம பண்டு எடுக்கலாம். ஏண்டா மொச்சு 3 இலை வரல. நீ கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலையாடா? எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. சம்பந்தா, என்ன கேள்வி? எப்பொழுதும் நீதானே கேள்வி கேட்பாய். சம்பந்தமா சம்பந்தம் இல்லாம பேசினுக்கிறான். பரம்பரை பரம்பரையா கேள்வியே கேட்டு படம் போடுறது. தம்பி இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. 5 கிலோமீட்டரா? ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. மாப்பிள்ள தம்பி, வாங்க போலாம். என்னது நடக்கணுமா மச்சான்? நான் வரேன், என்னால முடியாது. இல்லையப்பா, அமருங்கள் அமருங்கள், சற்று அமருங்கள். இளைப்பாறை விட்டு செல்லலாம். அதனோட இந்த கோவில் தலைவராக கேட்டீங்க இல்லையா, அதையும் சொல்றேன் கேளுங்கப்பா. இப்போ நம்ம நடைபயணம் போறோம் இல்லையா, அந்த கோவிலானது புதுச்சேரி மாநிலத்துல புதுச்சேரி மாநிலம் நம்ம பாண்டிச்சேரி மச்சான். பார்த்தீர்களா? புதுச்சேரி என்றவுடன் அவர்கள் சந்தோஷத்தை பார்த்தீர்களா? இங்கே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் யாரும் ஞாபகம் வர்றதில்லை. தம்பி,
அதுக்கு புராணங்கள பெயர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புராண பெயரா? அதுக்கு புராண பெயரு அகத்தீஸ்வரனும் வேதபுரின்னு பெயரப்பா. இந்த இடத்துல 5 தலங்களை அகத்திய மாமுனிவர் வழிபட்டு சென்றிருக்காரப்பா. ஐயா, அந்த தலங்கள் எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா? சொல்றேன். இன்றும் நகர பகுதியில வழிபாட்டு தலமா இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவில், உழவர்கரை அல்லது ஒழுகரை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோவில், கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், நெட்டப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோவில், புதுச்சேரியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வில்லியனூர் என்னும் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காஞ்சிநாதர் கோவில் அப்பா. இந்த 5 தலங்களையும் அகத்திய மாமுனிவர் வழிபட்டு சென்றிருக்கார் அப்பா. ஐயா, நீங்க சொல்ல எனக்கே அந்த கோயிலை பார்க்கும் போது அது மட்டும் இல்லையப்பா, நான் நரவேணம் சென்று கொண்டிருக்கும் ஆலயம் கூட அகத்திய மாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுதானா? அவர் இந்த பகுதிக்கு வரும் பொழுது இங்கே வில்வ மரங்கள் அதிகமாக நிறைந்திருந்ததா? வில்வம் இருக்கும் இடத்தில் என் இறைவன் இல்லை என்றால் எப்படி என்று இந்த மூலவரே அவர் பிரதிஷ்டை செய்ததுதானா? அப்படியானா இந்த தலம் அகத்திய மாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா? உண்மை உண்மை உண்மை. ஆனால் இங்கே பெரிய சோதனைகளும் வேதனைகளும் நிகழ்ந்தேறி இருக்கிறதப்பா. ஆமா, நம்ம அகத்திய மாமுனிவர் இங்க மூலவரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு இருந்த சமயத்துல நம சிவாய ஐயனே, என் விருப்பமறிந்து அம்மையப்பரான தாங்கள் திருமண கோலத்தில் காட்சியளித்து அருள்பாலித்தீர். இவ்விடத்தில் உமக்கு ஏற்புடைய வில்வம் நிறைந்திருப்பதால் அடியேன் உம்மை பிரதர்சனை செய்து மன்னங்களும் வைத்துள்ளீர். தினம் தினம் உமக்கு அபிஷேகம் செய்ய தீர்த்தம் கொண்டு வர நீண்ட தூரம் சென்று வருகிறேன். அதற்கு ஒரு உபாயம் காட்ட மாட்டாயா? கருணாகரா, கங்காதரா. அகத்தியா, வருந்த வேண்டாம். கூடிய விரைவில் உன் எண்ணம் நிறைவேற்றப்படும். ஆஹா ஆஹா ஆஹா, அடியனின் வேண்டுதலை ஐயன் ஏற்றமைக்கு மாபெரும் பாக்கியம் செய்துள்ளேன். உன் தாள் பணிந்து உள்ளம் உருகி வேண்டினால் கேட்டது கிடைக்கும் என அறிந்தேன் ஐயனே. மைத்துனா, இந்த வராகனை இத்தனை அவசரமாக அழைத்தமைக்கு காரணம் யாரு? வராகா, என் நடிகரான அகத்திய மாமுனி வேதபுரி எனும் இடத்தில் அருகிலுள்ள திருக்காண்டூரின் திருத்தலத்தில் என்னை சோரசெல்வியனாக பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருகிறார். ஆனால் அவரின் பெரும் மனக்குறை எனக்கு அபிஷேகம் செய்ய தீர்த்தம் கொண்டு வர பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறது. ஆகையால் தாங்கள் அங்கு சென்று கிழக்கே சென்று கொண்டிருக்கும் ஆற்றின் வளாகத்தை அகத்தியனுக்காக மாற்றி வடக்கு தெற்காக உயர்த்தி மீண்டும் கிழக்காக சென்று ஆழியில் இணையச் செய்வார்கள். பரமேஸ்வரா, அகத்தியரின் எண்ணத்தையும் தங்களின் அன்பு கட்டளையும் நிறைவேற்றியும் செஞ்சியில் பிறந்து எசாலம், திருவாமத்தூர், பனையபுரம், திருவக்கரை, வில்வநல்லூர் வழியாக வங்கத்தில் இணையும் செஞ்சியாற்றை இந்த வராகன் வடக்கு தெற்காக